வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான மிக மிக ஹெல்த்தியான ஆரோக்கியமான முடவாட்டுக்கிழங்கு சூப்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். முடவாட்டுக்கிழங்கு சூப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருள்னு பாருங்கள். முடவாட்டுக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் இந்து உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் மிளகு, அப்புறம் எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துருக்கிறேன், இஞ்சி ஒரு அரை இன்ச்சு எடுத்துருக்கிறேன், அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி ஒரு 4-5 கொத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த முடவாட்டுக்கிழங்கு க்ளீன் பண்ணிக்க போகிறோம். க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சூப்பு செய்கிறது. முடவாட்டுக்கிழங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு, இந்துப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு, அப்புறம் ஒரு இன்ச்சி இஞ்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன். இப்போது இந்த முடவாட்டுக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி சூப்பாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து சூப்பு செய்ய போகிறோம். கிழங்கு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் இப்போது க்ளீன் பண்ணிக்க போகிறோம். தண்ணியில் நல்லா கழுவிட்டு, இல்லை மண் அளவெல்லாம் இருக்கும், அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே தோலை சீவிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மேலே இருக்க தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலெல்லாம் தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முடவாட்டுக்கிழங்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்க போகிறோம். சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது. இது தண்ணியில் போட்டுக்க போகிறேன். சூப்பு செய்யறதுக்கு முடவாட்டுக்கிழங்கை கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ முடவாட்டுக்கிழங்கு நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு இப்போ இதுதான் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது கூட என்னென்ன போடுறேன்னா பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு இதுக்குள்ளே வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது கூட கொத்தமல்லி ஒரு 2 கொத்து போட்டுக்கிறேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாதியாக கட் பண்ணி அது சாறு எடுத்துக்கிறேன். எலுமிச்சம்பழமும் சாறு எடுத்துக்கிட்டேன். முடவாட்டுக்கிழங்கு பாத்திரத்தில் வச்சுருக்கேன், வேக வச்சு எடுத்துக்குவோம். முடவாட்டுக்கிழங்கு வெந்துடுச்சு, நல்லா வேக வச்சிட்டேன். இப்போ இந்த முடவாட்டுக்கிழங்கு எடுத்து தண்ணி தனியாக இருக்கணும். இந்த கிழங்கை அரைச்சி எடுக்க போகிறோம். முடவாட்டுக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்க போகிறோம். முடவாட்டுக்கிழங்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை வடிகட்டி தனியாக எடுத்துக்க போகிறோம். மிக மிக ஹெல்த்தியான ஆரோக்கியமான முடவாட்டுக்கிழங்கு சூப்பு செய்கிறேன். வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது. இப்போ இது அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இது கொதிக்க வச்சுக்க போகிறோம் கொஞ்ச நேரம். சீப்பு கூட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். இந்த சீரகம் போடும்போது கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும். சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டி சாப்பிட்டுக்குவோம்.
ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் டேஸ்டான ஆரோக்கியமான முடவாட்டுக்கிழங்கு சூப்பு. ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான முடவாட்டுக்கிழங்கு சூப்பு ரெடி. மேலே வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். முடவாட்டுக்கிழங்கு சூப்பு இப்போ இது சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது. வாரத்தில் 3 டைம் ஒரு வேளை சாப்பிட்டா போதும். அதே போல் செய்கிறதுக்கு இது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் ஆரோக்கியமானது முடவாட்டுக்கிழங்கு சூப்பு.